அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம். மலையகம் அதுலேயும் தேயிலை தோட்டம் அப்படிங்கும்போது நம்ம தேயிலை தோட்டம் சம்மந்தப்பட்ட எவ்வளவோ விஷயங்கள பார்த்துருக்கோம், எவ்வளோ பிரச்சனை பார்த்துருக்குறோம். அது சம்பள பிரச்சனையிலேருந்து தொடர்ந்து எத்தனையோ போராட்டங்கள், எங்களோட தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிற உறவுகள் வந்து எத்தனையோ பிரச்சனை முகம் கொடுக்குறாங்க. எத்தனை பிரச்சனை இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இது வரைக்கும் சரியான ஒரு தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். அது இந்த தேயிலை தோட்ட போராட்டத்துக்கு தேயிலை தோட்டத்தோட உரிமைகளுக்காகவும் தேவைகளுக்காகவும் எத்தனையோ பேர் போராடி இருக்கிறாங்க. போராடியும் இதுவரைக்கும் எந்த ஒரு சரியான ஒரு தீர்மானம் ஒரு தீர்வு கிடைக்கல. அந்த மக்கள் அதே பிரச்சனை அதே மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கான சரியான தேவைகளை பூர்த்தி செய்யப்படலை, அவங்களுக்கான சரியான ஒரு பொருளாதாரம் இல்லை, சரியான ஒரு வேலை வாய்ப்பு இல்லை, செய்கிற வேலை வாய்ப்பு சரியான ஒரு ஊதியம் கிடைக்கல அப்படிங்கிற விஷயம் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இதில் வந்து தேயிலை தோட்டம் அப்படிங்கிற முக்கியமாக இந்த பெண்கள் தேயிலை தோட்டத்தில் வேலை செய்யும் போது எத்தனையோ இன்னல்களுக்கு முகம் கொடுக்குறாங்க, அதிகப்படியான பிரச்சனை முகம் கொடுக்குறாங்க, அதிகூடிய வெயிலில் வேலை செய்கிறாங்க, அதிக மழை டைமில் வேலை செய்கிறாங்க. இந்த மாதிரிக்க இப்படி வேலை செய்யும் போது அதால் எத்தனையோ பிரச்சனை முகம் கொடுத்துருக்கோம். அதில் அதே நேரத்தில் அதுக்குள்ளே வேலை செய்யும் போது எத்தனையோ பெண்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க, உயிர் போயிருக்கு, எத்தனையோ உறவுகளோட உயிர் போயிருக்குது. இதை நம்ம தொடர்ந்து காலங்காலமாக பார்த்துக்கிட்டு தான் வரோம். ஏதாவது ஒரு 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 பெண் ஒன்று இறந்து போயிட்டாங்கன்னா அந்த இறந்து போன அந்த நேரத்தில் அதை பேசுகிறோம், அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த தேவைக்கேற்று அந்த இடத்துல ஒரு தீர்மானம் எடுக்கிறோம், அந்த விஷயத்தை முடிக்கிறோம். அதுக்கடுத்து இனிமேலுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரவே கூடாது அப்படிங்கிறது இல்லாமல் தொடர்ந்து இந்த பிரச்சனை அடுத்தடுத்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா நம்ம அந்த முதல்ல நடக்கும்போது ஒரு பிரச்சனை நடக்கும்போது அதுக்கு சரியான தீர்மானம் எடுத்தோம்னு சொன்னால் முடிவு வச்சோம்னு சொன்னா தான் முடிவு எடுத்தால் தான் திரும்ப இந்த மாதிரி பிரச்சனை நடக்காமல் இருக்கும். ஆனால் அப்படி ஒன்றும் இன்ன வரைக்கும் இல்லை. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த குளவிக்கூடு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நமக்கு தொடர்ந்து இருக்குது. அது குளவிக்கூடு வந்து தேயிலை தோட்டத்தில் மட்டும் இல்லை, இது பொதுவாக சாலைகளில் போகும்போதும் ஊருக்குள்ளே போகும்போதும் இந்த குளவிக்கூடு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது. இந்த குளவிக்கூட்டம் இந்த பாடசாலை மாணவர்கள், பொதுமக்கள், அந்த இப்படி நிறைய பேர் அதில் பாதிக்கப்படுறாங்க. இதில் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டு அந்த தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிற பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மாதிரி பாதிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியான அசம்பாவிதம் நடந்திருக்கு. அதே போல் எத்தனையோ உயிரும் பிரிஞ்சு போயிருக்குது நம்ம பார்த்துட்ருக்குறோம். அப்போ இதுக்கு நம்ம இன்றைக்கு வரைக்கும் ஒரு சரியான ஒரு தீர்மானம் எடுக்கல. இன்றைக்கி நாகரிகம், அது நாகரிகத்தையும் தாண்டி என்ன சொல்கிறது, நவீன காலம், நவீன தொழில்நுட்பம் எத்தனையோ வந்தும் இந்த குளவிக்கூட்டுக்கான ஒரு சரியான ஒரு தீர்மானம் ஒரு தீர்வு எடுக்க முடியலை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்குது. கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அதாவது நானோய பிரதேசத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70க்கும் 78க்கும் இடையில் மதிக்கக்கூடிய ஒரு தாய் ஒருத்தவங்க தேயிலை தோட்டத்தில் வேலை செய்யும் போது அந்த குளவிக்கூடு கலைஞ்சி ஏதோ ஒரு வகையில் கலைஞ்சி வந்து கொத்தி அவங்க அங்கனைக்குள்ளே இறந்து போயிட்டாங்க. அந்த குளவிக்கூடு முழுக்க அவங்கள தாக்கி இருக்குது. அப்போ அவங்கள பாதுகாக்கிறதுக்கும் முடியலை, யாரும் காப்பாற்றவும் முடியலை. ஏதோ ஒரு வகையில் உண்மையே ரொம்ப ரொம்ப ஒரு வேதனையோட பல துன்பங்களை கஷ்டப்பட்டு அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற உண்மைக்குமே வேதனையாக இருக்குது. அந்த குடும்பத்தில் அவங்களுக்கான உறவுகள் இருந்திருப்பாங்க, அதே மாதிரி அந்த ஊரில் இருக்கிற உறவுகள் இருந்திருப்பாங்க, அதே நேரத்தில் வேலை கூட சேர்ந்து வேலை செஞ்ச உறவுகள் இருந்தப்போ ஆனால் யாரையும் பாதுகாக்க முடியும், யாராலையும் அவங்களோட உயிரை பாதுகாக்க முடியல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை. அதோடைய அவங்களுக்கு கிட்டத்தட்ட 70க்கும் 78 வயசுக்கு இடைப்பட்டவங்கள இருந்தாலும் நம்ம தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு கட்டாயமாக ஒரு 50க்கும் 60க்கும் இடைப்பட்ட வயசில் வந்து ஓய்வூதியம் அப்படிங்கிற ஒன்று வழங்கப்படுது. ஆனால் ஓய்வூதியத்தையும் தாண்டி இன்றைக்கி நிறைய எங்களுடைய தாய்மார்கள் வேலை செய்கிறாங்க. ஏன்னா பொருளாதார பிரச்சனை அப்படிங்கிறது பொதுவாக எல்லா பிரச்சனையும் இருக்குது. முக்கியமாக பொருளாதார காசுக்காக போயிட்டு வேலை செய்கிறாங்க. ஆனால் இப்படி வேலை செஞ்சும் அதுலேயும் ஏதோ குடும்பத்துக்கு கொஞ்சம் கிடைச்சாலும் அந்த நாட்டுக்கும் கிடைக்குது அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். எனவே இந்த தாய் இறந்து போயிட்டாங்க, அந்த இறந்து போன தாய்க்கு என்னோட அந்த அனுதாபங்கள். அதே போல் இனிமேலுக்கும் இனி நடக்காமல் இருக்குது. சம்மந்தப்பட்ட ஊரில் இருக்கிறவங்க இது சம்மந்தமாக நடவடிக்கை எடுங்க. அந்த குளவிக்கூடு இருக்கும்போது அந்த குளவிக்கூடு ஏதாவது ஒரு அடையாளப்படுத்தி வைக்கலாம். அதே போல் அந்த குளவிக்கூடை இல்லாமாக்கலாம். இல்லாட்டி அதுக்கடுத்து அடுத்த கட்டமாக ஏதாச்சும் ஒன்று செய்ய, இல்லாட்டி வேலை செய்கிற பெண்களுக்கு ஒரு சரியான பாதுகாப்பு கொடுக்கலாம். இதில் எதுவுமே நம்ம செய்கிறது கிடையாது. கடைசி வரைக்கும் வேடிக்கை தான் பார்க்குறோம். வேடிக்கை பார்த்து எத்தனையோ உயிர்களை இழந்துட்டுருக்குறோம். இனி வரும் காலங்களில் இப்படியா நடக்கக்கூடாது. குடும்பமான வரைக்கும் உறவுகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. எனவே இந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி உறவுகளே.